ஏய் அவனை பாரு, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறான். நம்மள நிறைய பேர் தப்பு பண்ணிட்டா நம்ம யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பழமொழி இந்த பழமொழியா தான் இருக்கும். முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க பாக்குறான். அப்படி என்னதான் இந்த பழமொழிக்கான அர்த்தம் வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல செல்வந்தர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தோட்டத்துல ஒரு பூசணிக்காய் காய்க்குது. அந்த பூசணிக்காய் மேல ஆசைப்பட்டு நைட்டு போய் அதை திருடிட்டு வந்துடுறாரு. மறுநாள் காலையில அது ஊருக்கே தெரிஞ்சு போயிருது. அதுல இருந்து அந்த செல்வந்தர் வீடும் அந்த செல்வந்தரும் பூசணிக்காய் திருடர், இது பூசணிக்காய் திருடன் வீடு அப்படின்னு அதை ஒரு லேண்ட்மார்க்காவே ஆக்கிட்டாங்க. அந்த ஊர்லயே ரொம்பவும் பிரபலமான ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வழி கேட்டா கூட அந்த பூசணிக்காய் திருடன் இருக்கா இல்லையா, அவன் வீட்டுக்கும் 3வது இடம் தான் அந்த கோயில் அப்படின்னு சொல்லி அந்த வீடும் அவரும் ஒரு லேண்ட்மார்க்கா ஆயிடுறாங்க. இது அப்படியே காலப்போக்குல இருக்குது. அவரோட பேரை அந்த வீட்டுல வசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பயும் அந்த பேரு மாறல. பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்னா அந்த வீடு அழைக்கப்படுது. இதை பார்த்துட்டு அந்த பேரனுக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாயிருது. ஒரு ஞானிகிட்ட போறான். இந்த மாதிரி எனக்கு எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் பேரும் புகழும் இருந்தாலும் எங்க தாத்தா பண்ண அந்த ஒரு சிறு தவறால இந்த பூசணிக்காய் திருடன் அப்படிங்கிற பேரு எங்களுக்கு மாறல, இதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. ஞானி சொல்றாரு, அந்த கோயிலுக்கு வரவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒன்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் அன்னதானம் போடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு வந்து அந்த பேரனும் அதே மாதிரி டெய்லியும் அந்த வீட்டுல அன்னதானம் போட ஆரம்பிக்கிறான். 1 மாசம் ஆகுது. அந்த கோயிலுக்கு வரவங்க திருப்பி அந்த கோயில் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அங்க ஒரு அன்னதானம் கூட இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 3வது இடம் தான் அந்த கோயில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பூசணிக்காய் திருடன் லேண்ட்மார்க்கான ஒரு பேரை இந்த பையன் ஒரு அன்னதானம் போட்டு அன்னதான கூடம் அப்படின்னு அதோட லேண்ட்மார்க் பேரை மாத்துறான். நம்ம செஞ்ச சிறு தவறுகளாகட்டும் பெரிய தவறுகளாகட்டும் அது எப்போதுமே நம்ம அடுத்து ஒரு நல்லது செய்யறப்பதான் அந்த தவறுக்கான கெட்ட பேரும் மறையும்.